அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கெட்ட அடியானுடைய மரணம், அந்த மரணம் கஃன் செய்யப்பட்டு மனிதர்கள் எல்லாரும் அதை அடக்கம் செய்யறதுக்காக சுமந்து செல்லும்போது அந்த தீய மரணம் கதறுமா, என்னை எங்கே கொண்டு போறீங்க, என்னைய தாமதப்படுத்துங்க, என்னைய தாமதப்படுத்துங்க, என்னை அடக்கம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தீய மரணம் கதறக்கூடிய கதறல் சத்தத்தை மனித ஜின் இனங்களை தவிர எல்லா உயிரினங்களும் கேட்குமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இந்த ஒரு மரணத்துக்காகவா இந்த துன்யாவில் உழைச்சிட்டு இருக்கோம்? மேலும் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இந்த துன்யாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்குமே இதே நிலைமை தான். மேலும் முஸ்லீமில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் ஒரு அடியானை அழைத்து இந்த மாதிரி உனக்கு நான் மனைவியை கொடுத்தனா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ அந்த அடியான் சொல்லுவானா, ஆமா யா அல்லாஹ். உனக்கு நான் குழந்தையை கொடுத்தனா, ஆமா யா அல்லாஹ். உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தனா, ஆமா யா அல்லாஹ். உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தனா, ஆமா யா அல்லாஹ். உனக்கு நான் ஆட்சியை கொடுத்தனா, ஆமா யா அல்லாஹ். இப்படி இத்தனை ஞாபகத்துக்களை உனக்கு நான் இந்த உலகத்தில் கொடுத்தனே, நீ இந்த நாளன்னைக்கு என்னைய சந்திப்பேன்னு சொல்லி உலகத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த அடியான் சொல்லுவானா, இல்லையா அல்லாஹ், உன்னை நான் மறந்து இந்த துன்யாவில் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ எப்படி இந்த உலகத்தில் என்னைய மறந்து வாழ்ந்தியோ அதே மாதிரி இன்றைக்கி நானும் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவானா. சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் நமக்கு நாளைக்கு மறுமையில் நம்மளை மறந்துட்டான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உதவியும் கருணையும் நமக்கு நாளைக்கு இல்லை அப்படின்னா நம்மளை விட மிகப்பெரிய நஷ்டவாளி இருக்கவே முடியாது. அதனால் சிந்திச்சு பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் மீண்டு வர முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.